ஒய்ஃபுக்காக காய்கறி கட் பண்றாரு. அப்ப அவங்க வந்து சின்ன சின்னதா கட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. நான் உன்னை விட நல்லாவே கட் பண்றேன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட ட்ரெஸ் கூட அவரு அயன் பண்ணி கொடுக்குறாரு. அதை பார்த்தது மாமியாருக்கு ரொம்ப சந்தோஷமாயி ஹஸ்பண்ட் கிட்ட நம்ம பொண்ணு அவர் ரொம்ப நல்ல பையன் சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட பையனோட வீட்டுக்கு போறாங்க. அங்க அவங்க பையன் இன்னைக்கு ரயில்வே ஸ்டேஷன் வர போய் கால் பண்ண வேண்டியதானே, நான் வந்திருப்பேன்னு சொல்லுவாரு. உடனே அவங்க அம்மாவுக்கு அவரோட ட்ரெஸ்ல இருக்க கரையை பார்த்து முகம்லாம் மாறுது. உன் ட்ரெஸ்ல என்ன கரைன்னு கேக்குறாங்க. உடனே அவரு இன்னைக்கு பண்டிகை நாள்லமா, அதனால அவளால தனியா சமைக்க முடியாது, அதனாலதான் நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லுவாரு. இது மாதிரி நீ ஒரு நாள் கூட அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணது இல்லையப்பா, இது மாதிரியா நான் அவங்கள வளர்த்தேன் அப்படிலாம் பேச ஆரம்பிச்சிடறாங்க. உடனே அந்த அம்மாவோட புருஷன் அவங்க பையன் கிட்ட நீ ஒண்ணு பண்ணு, அம்மா கொண்டு போய் அவங்களோட மருமக வீட்லயே விட்டுடுன்னு சொல்றாரு. இது கேட்டதும் அந்த அம்மா எதுக்குன்னு கேக்குறாங்க. உன்னோட பொண்ணுக்கு இன்னொருத்தவங்களோட பையன் ஹெல்ப் பண்றது உனக்கு சந்தோஷமா இருக்கு, ஆனா இன்னொருத்தவங்களோட பொண்ணுக்கு உன்னோட பையன் ஹெல்ப் பண்றது உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குல்லன்னு கேக்குறாரு. அப்படி கேட்ட அந்த அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அதுக்கப்புறம் அவங்க பையனை பார்த்து மருமக எங்க இருக்காங்கன்னு கேட்டுட்டு அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ண போறாங்க. இது மாதிரிதான் நிறைய வீட்டுல நடக்குது. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.